வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி பார்ட் 7 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டாப் 300 கொஷின்ஸ் வந்து மேக்ஸில் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் பார்ட் 7க்கான வீடியோ தான் இது. ஆல்ரெடி பார்ட் 1 to 6 வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்குள்ளே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதே நேரத்தில் நமக்கு வந்து இப்போ எக்ஸாம் டேட் வந்து தள்ளி போயிருக்கு. ஸோ நிறைய பேர் மார்க் டெஸ்ட் மட்டும்தான் போட்டுட்ருப்பீங்க. ரிவிஷன் பண்ணுறது வந்து கம்மியாக தான் இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் ப்ராப்பராக கடைசி டைமில் ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஸ்கோர் வந்து என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும். சரியா? ஸோ அதுக்காக நம்ம வந்து டூ ஆர் டை அப்படின்னு ஒரு ரிவிஷன் பேட்ச் தான் நம்ம போட்டிருக்கோம். இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 199 தான். இதோட ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ மண்டேலேருந்து இதற்கான டெஸ்ட் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். டெய்லி 2 டெஸ்ட் இருக்கும்ப்பா. ஒரு டெஸ்ட் வந்து மதியம் 2 to 3 மணி வரைக்கும் நடக்கும். இன்னொரு டெஸ்ட் வந்து நைட்டு 7 to 8 மணிக்குள்ளே நடக்கும். சரியா? ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மேக்ஸில் நம்பர் சிஸ்டம், ரீசனிங்கில் கோடிங் டிகோடிங், இங்கிலீஷில் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஜிகேல ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் சேர்த்து நமக்கு 80 கொஷின் கொடுப்போம். நைட்டு கொடுக்குறது வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட். இது எல்லாமே லேட்டஸ்ட் பேட்டர்ன் எக்ஸிக்யூட்டிவ் பேட்டர்ன் கொஷின் தான் நம்ம கொடுக்குறது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடியில் நிறைய கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணலாம், இதே பேட்டர்னில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிச்சயமாக உங்கள் மார்க் வந்து என்ன ஆகும், ரொம்ப அதிகப்படியாக இம்ப்ரூவ் ஆகும். சரியா? இதில் 15 ஸ்ப்ளிட் டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம், 15 மார்க் டெஸ்ட் கொடுக்குறோம். இதையும் தாண்டி எக்ஸாம் வந்து டிலே ஆனால் கூட நம்ம இந்த டெஸ்ட் சீரிஸ் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஸ்டாப் பண்ணுவோம், தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருப்போம். ஏன்னா எங்கள் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட 50+ மார்க் டெஸ்ட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எங்கள் அகாடமியில் படித்தாங்கன்னா எங்கள் அகாடமியோட கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே ஃபீட்பேக் கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது அவங்களுக்கு கொடுக்க டூ ஆர் டை பேட்ச் தான் உங்களுக்கும் கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் சண்டே எழுதும்போது உங்களுக்கு மார்க் வந்து என்ன ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். சரியா? யாருக்காவது தேவை இந்த பேட்ச்சில் நான் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 9384417810. மண்டே தான் இதற்கான டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஸோ மண்டேக்கு முன்னாடி நீங்கள் எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியாப்பா? ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஸோ தேவை இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். சரியா? எனக்கு வந்து இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணணும், இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணலாம், எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஏன்னா நான் எங்கள் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி தான் கொடுக்கணும். அதுக்கான கொஸ்டின்ஸ் தான் இது. அதனால் யாருக்கு தேவை இருக்கோ, மார்க் இம்ப்ரூவ் ஆகணும், நான் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோர் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னோட 10 year எக்ஸ்பீரியன்ஸில் தான் நம்ம அதை மேக் பண்ணுறோம். இப்படி படித்தா கண்டிப்பாக இதை பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் நம்ம அதை மேக் பண்ணியிருக்கோம். 199ங்கிறது எல்லாராலையுமே ஒரு அஃபோர்ட் பண்ணக்கூடிய காஸ்ட்டு தான். தேவை இருக்கிறவங்க இந்த நம்பரில் என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துடலாம். அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடி 2026க்கான மார்க் டெஸ்ட் 3, ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் 3 ஃப்ரீ மார்க் டெஸ்ட் நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் நடத்திட்டுருக்கோம். ஸோ இந்த வாரமும் நமக்கான ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் நடக்கும். எப்போ அப்படின்னா 22/3/2026 வரக்கூடிய சண்டே தான். அதே மாதிரி உங்களுக்கு 10 AM - 8 PM வரைக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? ஸோ யாராவது புதுசாக அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி அட்டன் பண்ணணும்னு தெரியணும் அப்படின்னா இந்த மாசா லேர்னிங் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி ஜாயின் பண்ணுங்கிற லிங்க் வந்து அனுப்பி தருவாங்க. சரியா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த நம்பர் 720 எக்ஸ்க்ளூடிங் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 1 and 720? காரணிகள் 1 மற்றும் 720 தவிர்த்து 720 என்ற எண்ணின் மொத்த காரணிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? முதல்ல நம்ம 720ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எல் டிவிஷன் மெத்தட் போட்டால் போதும். ஸோ 2ஆல் போட்டிங்கன்னா 3 2 6, 6 2 12 0. திரும்பவும் நம்ம 2ஆல் போட்டோம் அப்படின்னா 1 2 8 2 16 0. திரும்பவும் நீங்கள் 2ஆல் போட்டிங்க அப்படின்னா 9 2 18 0. திரும்ப 3ஆல் போட்டிங்க அப்படின்னா 3 9 0. திரும்ப நீங்கள் 3ஆல் போட்டிங்கன்னா 10 3 30. திரும்ப நீங்கள் 2ஆல் போட்டிங்கன்னா 5 2 10. இப்போ இதில் எத்தனை 2 இருக்குது நீங்கள் பாருங்கப்பா. ஸோ எத்தனை 2 இருக்குது நமக்கு, மொத்தம் இதில் ஒரு 3 2, இதில் ஒரு 2, அப்போ 2/4 இருக்குது. 2/4 இன்ட்டு எத்தனை 3 இருக்குது, 2 3 இருக்குது, அப்போ 3² இன்ட்டு எத்தனை 5 இருக்குது, ஒரு 5 தான் இருக்குது, 5/1. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி வரும்போது நம்பர் ஆஃப் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பவரில் இருக்கிற வேல்யூ 4 2 1 இது கூடலாம் 1 ஆட் பண்ணுவோம். அப்போ 4 + 1 எவ்வளவு, 5 இன்ட்டு 2 + 1 எவ்வளவு, 3 இன்ட்டு 5 + 1 எவ்வளவு, 2. அப்போது 5 3 15 15 2 எவ்வளவு, 30. அப்போ டோட்டல் ஃபேக்டர்ஸ் நமக்கு எவ்வளோ கிடச்சிரும்,
30 கிடச்சிரும். சரியா? நமக்கு 30 வந்து ஆன்சர் கிடையாது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 1 மற்றும் 720 தவிர்த்துன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எத்தனை ஃபேக்டர்? 2 ஃபேக்டர். அப்போ 30ல் நம்ம 2 ஃபேக்டரை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எத்தனை ஃபேக்டர் இருக்கும்? 28 ஃபேக்டர் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? A solid hemisphere has radius 22 cm. It is melted to form a cylinder such that the ratio of curved surface area to the total surface area of a cylinder is 2:5. What is the radius of its base சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? சாலிட் ஹெமிஸ்பியர் இருக்குதா, அதை உருக்கி தான் சிலிண்டரை மாற்றுறாங்களாம். அப்படின்னா நம்ம இந்த ஹெமிஸ்பியரோட வால்யூமும் இந்த சிலிண்டரோட வால்யூமும் வந்து என்ன தான்? சேம் தான். இப்போ இது வந்து ஒரு 10 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 கிலோ உருக்கி ஒரு சிலிண்டர் செல்லும்போது அதுவும் எவ்வளோ தான் இருக்கும்? 10 கிலோ தான் இருக்கும். அப்போ இதோட வால்யூமும் நமக்கு எப்படியாக தான் இருக்கும்? சேமாக தான் நமக்கு இருக்கும். சரியா? அதை வச்சு தான் அந்த கொஸ்டினே செய்ய போகிறோம். அது போக இவங்க சிலிண்டரோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் உள்ள ரேஷியோ என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2/5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்னப்பா? 2πRh. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா வந்து என்னது? 2πr × h+r. இப்போ இந்த 2πr காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு பேலன்ஸ் வந்து என்ன இருக்கும்? h/h+r என்ன இருக்கும்? 2/5 இருக்கும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 5h 2h + 2r இருக்கும். கரெக்டாக? ஸோ இதுலேருந்து இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா 5hலேருந்து 2h கழிச்சிட்டோம்னா 3h = 2r. அப்போது h நமக்கு என்ன இருக்கும்? 2/3r இருக்கும். இப்போ ஹச்சோட வேல்யூ என்ன இருக்கும்? 2/3r இருக்கும். சரியா? இப்போ ரெண்டோட வால்யூமும் சமமாக இருக்கிறதுனால நான் வால்யூம் அப்ளை பண்ணுறேன். சரியா? ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டரும் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரும் வந்து என்ன தான்? சேம் தான். ரெண்டோட வால்யூம் வந்து என்ன தான்? சேம் தான். அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு ஃபார்முலா வந்து என்னது? πr²h. வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியருக்கு ஃபார்முலா வந்து என்னது? 2/3πr3. சரியாடா? அப்போ இந்த பை ரெண்டுக்குமே காமனாக இருக்கனால கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கு இப்போ தான் நம்ம 6 படித்தோம். சரியா? ஹச் படித்தோம். கரெக்டாக? ஹச்சுக்கு வந்து என்ன அர்த்தம்? 2/3rன்னு அர்த்தம். அப்போ r². இந்த ஹச்சுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்? 2/3rன்னு போடுறேன். இங்கே நமக்கு என்ன இருக்கும்? 2/3r³ இருக்கும். அப்போ இந்த 2/3 இந்த 2/3 கேன்சல் ஆகிடும் காமனாக இருக்கிறதுனால. r² × r எவ்வளவு? r³. இதோட r³. அப்போ இதுக்கு அர்த்தம் வந்து என்னது? சிலிண்டரோட ரேடியஸும் ஹெமிஸ்பியரோட ரேடியஸும் சேம் தான் அர்த்தம். ஏன்னா அந்த க்யூப் கட் ஆயிரும்ல. அப்போ ரெண்டோட ரேடியஸும் சேமாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டே என்ன கொடுத்துருக்காங்க? ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் வந்து 21 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 22 சென்டிமீட்டர் சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட ரேடியஸும் நமக்கு எவ்வளோ தான் இருக்கும்? அதே 22 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இப்போ ரெண்டோட ரேடியஸும் சேமாக இருக்கலாம். நம்ம என்ன பண்ணிடலாம்? இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சரை போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? The compound interest on a certain sum of compounded annually is, சரியா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் இயர் வந்து 1320 1452 ஃபார் த தேர்ட் இயர். வாட் வில் பி த பிரின்சிபல் அமௌண்ட் அட் த பிகினிங் ஆஃப் த ஃபஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பிகினிங் ஆஃப் த ஃபஸ்ட் இயர். சரியா? 2வது வருஷத்தில் தான் 1320ன்னு வருது. 3வது வருஷத்தில் 1452ன்னு வருது. சரியா? அப்போ நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா மொதல் வருஷத்தில் என்ன வருதுன்னு தெரியாது. 2வது வருஷத்தில் 1320ன்னு வருது. 3வது வருஷத்தில் இது வந்து ஃபஸ்ட் இயர். சரியா? இது வந்து செகண்ட் இயர். இது வந்து தேர்ட் இயரில் 1452. ஸோ நமக்கு தெரியும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே அமௌண்ட் டிவைட் பை பிரின்சிபல். ஸோ 1452 டிவைட் பை 1320. ஸோ இது கேன்சல் பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 2 14, 2 4, 6 2 12, 6 2 12, 6 2 12 0. திரும்ப நம்ம 11ஆல் கேன்சல் பண்ணலாம். சரியா? 6 11 66, 6 11 66. இங்கேயும் 6 11 66 0. அப்போது 10 6 60,
11 66. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 11/10. சரியா, 11/10 நமக்கு இருக்கும். சரியா, அப்போது அமௌண்ட் வந்து 11 இருந்தால் பிரின்சிபல் எவ்வளவு 10. அப்போ ரெண்டுக்கான வித்தியாச எவ்வளவு 1/10. இன்ட்ரெஸ்ட் வந்து 1/10 இன்ட்டு என்ன போடுவோம் 100%. அப்போ 0 கட் பண்ணியாச்சுன்னா ஆரோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் 10% இருக்கும். சரியா, அப்போது வருஷத்தில் இந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும் 10%. அடுத்த வருஷத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 வந்து நமக்கு எவ்வளோ இருக்கும் 110 இருக்கும். அடுத்த வருஷத்தில் இதில் 10% நமக்கு கூடிச்சு அப்படின்னா இது என்ன ஆயிரும் 121. அப்போ இது வந்து 21%. சரியா, அடுத்த வருஷம் இதுலேருந்து நமக்கு கூடும். சரியாடா, அப்போ நமக்கு என்ன தெரியும் முதல்ல இந்த அமௌண்ட் கண்டுபிடிங்க. அப்போ 121% தான் எவ்வளவு 1320. அப்போ 110% எவ்வளோன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. அப்போது 11 11 0 11 11 121. இந்த 11 கட் பண்ணிங்க அப்படின்னா 1 11 11 2 11 22 0. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 1200ன்னு கிடைக்கும். சரியா, ஸோ இந்த 1200 வட்டி அப்படிங்கிறது நமக்கு எத்தனை சதவீதம் 10%. 10% 1200. கொஸ்டினை கேட்டிருக்காங்க அசல் தொகை கேட்டிருக்காங்க. அசல் தொகை எத்தனை சதவீதம் 100%. அப்போ 100% எவ்வளோவா இருக்கும் 12,000 இருக்கும். சரியா, ஈஸியாகவே இந்த கொஸ்டின் என்ன பண்ணிடலாம் போட்டுடலாம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏபிசி வந்து 4:7:9, பிசிடி வந்து 28:36:21. தென் வாட் வில் பி A:B:C:Dன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக, இப்போது இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க A:B:C:D கேட்டிருக்காங்க. அதில் ஏபிசி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4:7:9. பிசிடி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 28:36:21. அப்போ நம்ம ஆப்ஷனில் வச்சு பார்க்கும்போது ஏயோட வேல்யூ 4ஆல் டிவைட் ஆகணும், டியோட வேல்யூ 21ஆல் டிவைட் ஆகும். அப்போ இது 4ஆல் டிவைட் ஆகுது, ஆனால் இது 21ஆல் டிவைட் ஆகலை. அப்போ இது வராது, அப்போ இதுவும் நமக்கு வராது. அப்போ இதுவும் நமக்கு வராது. சரியா, ஸோ இதில் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நமக்கு 2 டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிப்பீட் பண்ணி போட்டிருக்காங்க. சரியா, ஆக்சுவலாக ரெண்டாவது ஆப்ஷன் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி வந்து 16:28:36:21 வரணும். ஆப்ஷன் சி வந்து 8:14:18:21 வரணும். சரியா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பி ஆப்ஷன் வந்து நமக்கு தப்பாக இருக்குது. சரியா, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அப்போனா அவள் லாஸ்ட்டில் 21 வரணும். முதல்ல 4ஆல் டிவைட் ஆகணும், லாஸ்ட்டில் 21ஆல் டிவைட் ஆகும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது, இந்த லாஸ்ட் ஆப்ஷன் வராது. ஆனால் நமக்கு பியும் சியும் நமக்கு வரும். ஸோ இது 4ஆல் டிவைட் ஆகும், இது 4ஆல் டிவைட் ஆகும், இது 4ஆல் டிவைட் ஆகும், இது 21ஆல் டிவைட் ஆகும், இது 21ஆல் டிவைட் ஆகும். அப்போ மீதி இருக்கிற இந்த 2 வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தது கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள், சியும் டியும் கம்பேர் பண்ணுங்கள். அப்போ இது வந்து 3ஆல் கேன்சல் ஆகுமா, 1 3 3 2 3 6, இது 7 3 21. அப்போ இந்த ரெண்டாவது ஆப்ஷன் வந்து 12ஆல் டிவைட் ஆகிற மாதிரி ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும். அப்போ இதுதான் வருது 3 12 36. அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். இப்படி நம்ம கம்பேர் பண்ணி என்ன பண்ணிடலாம் இந்த கொஸ்டின்ஸை போட்டுடலாம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆயு ஸ்பெண்ட்ஸ் 25% on a sum on an insurance policy, 26% on food, 23% on children education and 19% on entertainment. He deposits the remaining 26,000 in a bank. What is the total amount he spends on food and entertainment together அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, அப்போது இவர் எதுக்கெலாம் ஸ்பெண்ட் பண்ணுறான்னு பாருங்கள். 25 ஒரு 25%, ஒரு 26% ஸ்பெண்ட் பண்ணுறாரு, ஒரு 23% ஸ்பெண்ட் பண்ணுறாரு, அடுத்தது ஒரு 19% ஸ்பெண்ட் பண்ணுறாரு. எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க. அப்போ 9 3 12 6 18 18 5 23க்கு 3 மீத 2 3 5 7 9 93% இவர் என்ன பண்ணிட்டார் இவர் செலவு பண்ணிட்டார். சரியா, அப்போ இவருடைய மீதி எவ்வளோ இருக்கும் 93% செலவு பண்ணிட்டாருன்னா மீதி எவ்வளோ இருக்கும் 7% இருக்கும். அந்த 7% தான் இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க 26,600ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க டோட்டல் அமௌண்ட் இஸ் ஸ்பெண்ட்ஸ் ஆன் ஃபுட் அண்ட் என்டர்டைன்மெண்ட். அப்போ 26% ஆன் ஃபுட்டு. சரியா,
19% ஆன் என்டர்டைன்மெண்ட். அப்போ 26 19 கூட நம்ம எவ்வளோ இருக்கோம் 45 45% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். ஸோ கேன்சல் பண்ண அப்படின்னா 3 21 56 8 56 0 0 சரியா. அப்போ 38 × 45 38 × 45. ஸோ 8 40 3 12 ஸோ 3 15 எண்ணாங்க 32. ஸோ 0 5 11 1 மீதம் 1 3 4 3 7 1 1710. அடுத்த நம்ம 2 0 நம்ம ஆட் பண்ணிடுவோம்ல. அப்போ நமக்கு என்ன ஆன்சராக இருக்கும் 1,71,000 இருக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இதெல்லாம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If we divide an integer by 7 then the remainder is 2. What will be the remainder if 9n is divided by 7 அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா. If we divide an integer n by 7, இந்த என்னங்கிற நம்பரை நம்ம 7ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு மீதி என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும். இதே எண்ணுங்கிற நம்பரை இதே வாட் வில் பி த ரிமைண்டர் இஃப் 9n 9 என்ன இதே 7ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ 7ஆல் வகுத்தா ரிமைண்டர் 2 கிடைக்குது கரெக்டு தானே. அப்போ 2 நம்ம என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம். அப்போது இங்கே 9ங்கிற ஒரு நம்பர் இருக்கணும் சரியா. நான் வந்து இதை ஆட் பண்ணி தான் போடுறேன். அப்போ இங்கே 9ங்கிற ஒரு நம்பர் நமக்கு இருக்கணும். இங்கே 9ங்கிற நம்பர் இருந்தால் தான் இங்கே 7ஆல் வகுக்கும்போது நமக்கு ரிமைண்டர் 2 கிடைக்கும். நம்ம கொஸ்டின் இருக்காங்க 9 எண் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னோட வேல்யூ 9 தானே. அப்போ இது எப்படி போடுவோம் 9 × 9. இதை 7ஆல் வகுத்தா மீதி என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ 9 81 தானே. ஸோ 81 நீங்கள் 7ஆல் வகுக்கின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன கிடைக்கும் 7 7 மீதி என்ன இருக்கும் 1 இருக்கும் 11. 11ல் 7ஆல் போகுதுன்னா மீதி என்ன இருக்குது நமக்கு 4ன்னு இருக்கும் சரியா. அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும் 4ன்னு கிடைக்கும் சரியா. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். கொஞ்சம் கான்செப்ட் தெரிஞ்சால் போதும் நம்ம என்ன பண்ணலாம் இதை போட்டுடலாம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா. In an election, 8% of the voters did not cast their vote. 2 candidates contested the election in which the winning candidate got 48% of the total votes and won the election by 1100 votes. Find the total number of voters in the election given that all the voters cast their valid vote அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் மொத்தம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 100 பேர் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் பாஸ் பண்ண கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 48 ஓட்டு வச்சுருக்காங்க. 100 ஓட்டில் 48 ஓட்டு பாஸ் பண்ண வாங்கியிருக்காரு. அப்போ ஃபெயில் ஆனவர் எவ்வளோ வாங்கியிருப்பார் இந்த 48 ப்ளஸ் ஒரு 8 பேர் ஓட்டு போடலை சரியா. அப்போ 56 56லேருந்து நம்ம கழிச்சாச்சு நமக்கு எவ்வளோ இருக்கும் 44 ஓட்டு ஃபெயில் ஆனவர் வாங்கியிருப்பார். புரியுதாடா. 100 ஓட்டில் 48 ஓட்டு பாஸ் பண்ணவர் வாங்கிட்டார். 8 பேர் ஓட்டே போடலை. அவங்க ஓட்டை என்ன பண்ண மாட்டாங்க கணக்கில் எடுக்க மாட்டாங்க கரெக்டாக. அப்போது 56 மீதி இருக்க எவ்வளோ 56 தான் நமக்கு இதில் வரும். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ 44 ஓட்டு சரியா. இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு 1100ன்னு கொடுத்துருக்காங்க. 2 பேருக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு 4 ஓட்டு. 4 ஓட்டு தான் 1100. நம்ம கொஸ்டினை கேட்டிருக்காங்க 100 ஓட்டு தான் மொத்தம் பதிவானது அது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ கேன்சல் பண்ண அப்படின்னா 7 4 8 30 7 4 28 5 4 20. அப்போ 275னா 27500 2,75,000 ஓட்டு நமக்கு என்ன ஆயிருக்கும் பதிவாயிருக்கும் சரியா. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து இப்போ ரீசெண்ட் பேட்டில் நிறைய கேட்குறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணலாம் ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம் சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் அன் ஐட்டம் இஸ் சோல்ட் அட் எ லாஸ் ஆஃப் 12% இன்ஸ்டீட் ஆஃப் 18%, தென் த ஐட்டம் செல்ஸ் ஃபார் 120 மோர், ஃபைண்ட் த பர்ச்சேஸ் ப்ரைஸ். அதாவது 18% விற்கிறதுக்கு பதிலாக 12% விற்கிறாங்க. அதனால் 120 மோர் ஆகுது. அப்போ இந்த மோர் தான் லெஸ் தான்னாலே 2க்கான டிஃப்ரென்ஸ். அப்போ 2க்கான டிஃப்ரென்ஸ்னால் இது 2 தான் இருக்குது. அப்போ 2க்கான வித்தியாசம் எவ்வளவு 6%. 6% 120. பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளவு 100% என்னன்னு கண்டுபிடிக்கும். அப்போ 1 6 6 12 0. அப்போ நம்ம எவ்வளோ ரூபாய் இருக்கும் 2000 ரூபான்னு இருக்கும். காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு எவ்வளோ ரூபாய் இருக்கும் 2000 இருக்கும் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A shopkeeper marks his goods in such a way that after giving a discount of 22%, he makes a profit of 20%. If the purchase price of the item is 650, then its mark price சொல்லி கேட்டிருக்காங்க சரியா.
பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 650 நமக்கு தெரியும். காஸ்ட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸு, எம்ஆர்பி. காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்குள்ள வித்தியாசம் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். செல்லிங் ப்ரைஸுக்கும் எம்ஆர்பிக்குள்ள வித்தியாசம் தான் வந்து என்னது, டிஸ்கவுண்ட். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ ரூபா, 650 ரூபா. அவருக்கு 20% லாபம் கிடைக்குதான். அவருக்கு 20% என்ன கிடைக்குது, லாபம் கிடைக்குது. அப்போ இதை விட 20% அதிகமாக வச்சு தான் விற்பார். 20% அதிகமாக வச்சு தான் விற்பார். அப்போ 10% 65 ரூபா. அப்போ 20% எவ்வளோ ரூபா, 130 ரூபா. அப்போது 130 ரூபா அதிகமாக விற்றா 780 ரூபாய்க்கு விற்பார். கரெக்டாக? இப்போ பாருங்கள் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு, 22% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்போ எம்ஆர்பி வந்து 100% அப்படின்னா இது எத்தனை சதவீதம், 78%. கரெக்டாக? அப்போ 78% தான் எவ்வளவு, 780. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 100% எம்ஆர்பி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஈஸியாக போட்டுடலாம்ல. ஒரு 78, ஒரு 78, 0. அப்போ 10 × 100 நமக்கு எவ்வளோ ரூபாய் இருக்கும், 1000 ரூபான்னு இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Karun borrowed rupees 12,000 from Varun and rupees 15,000 from Tarun, each at the same rate of simple interest per annum for 2 years. If he paid interest 1680 to Varun at the end of 2 years, then how much interest did Karun pay to Tarun at the end of the period? அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? Karun borrowed rupees 12,000 from Varun and 15,000 from Tarun. அப்போ கருண் அப்படிங்கிற ஒரு ஆள் தான் 2 பேர்ட்டது கடன் வாங்குறார். வருண்கிட்ட இருந்து 12,000 அந்த தருண்கிற ஆள்கிட்ட இருந்து 15,000 கடன் வாங்குறார். சரியா? அதில் இந்த வருணுக்கு 1,680 ரூபா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாரு. எத்தனை வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு. அப்போ இவருக்கு எவ்வளோ ரூபா இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதான் நமக்கு இதில் முக்கியமான கீவேர்ட். அப்போ முதல்ல இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ எஸ்ஐனாலே என்ன ஃபார்முலா, பிஎன்ஆர் டிவைட் பை 100. சரியா? அப்போ எஸ்ஐ வந்து 2 வருஷத்துக்கு 1,680. பி எவ்வளவு, 12,000. என்ன எத்தனை வருஷம், 2 வருஷம். ஆர் என்னன்னு தெரியாது. டிவைட் பை என்ன போட்டுருவீங்க, 100. 2 0 என்ன ஆயிரும், கட்டாயிரம். ஓர் 2 கட் பண்ணிங்கன்னா 8 2 16, 4 2 8 0. இது கட் பண்ணிங்கன்னா இந்த 0 கட்டாயிரம். கரெக்டாக? அப்போ 3 12, 2 8, 1 4 0 வராது, கட்டாயிரம். 1 3 3, 7 3 21. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 7%. அப்போ இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7% நம்ம என்ன பண்ணாச்சு, போட்டாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்போது 7%ங்கிறது நமக்கு எவ்வளோ ரூபா வட்டி, மொத்தமான 2 வருஷத்துக்கு 14%. அப்போ எஸ்ஐசி ஈக்குவல் டு பி வந்து 15,000, என் வந்து 2 வருஷம். இது வந்து 7% டிவைட் பை என்ன போட்டுருவீங்க, 100. 2 0 கட்டாயிரம். இதை நம்ம ஷார்ட்கட்லேயும் போட்டிருக்கலாம். சரியா? 2 வருஷத்துக்கு 14% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா என்ன பண்ணியிருக்கலாம், போட்டிருக்கலாம். இல்லை இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ 15 × 14. சரியா? ஸோ நமக்கு 15 × 14 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், ஈஸியாகவே போட்டுடலாம். சரியா? 2100, 21 நமக்கு கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ ரூபா இருக்கும், 2100 இருக்கும். சரியா? அப்போ இவர் வந்து எவ்வளோ ரூபா வட்டி எடுத்திருப்பார், 2100 ரூபாய் என்ன பண்ணியிருப்பார், வட்டி எடுத்திருப்பார். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Three men or 5 women can do a piece of work in 57 days. In how many days can 9 men and 4 women finish the same work? அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 3 men. சரியா? 3 men அப்படி இல்லை அப்படின்னா 5 women can do a work in 57 days. கொஸ்டினை கேட்டிருக்காங்க. In how many days 9 men and 4 women can do the work சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 3 மென்னும் 5 உமனும் சமம். அப்போ 9 மென் அப்படின்னா 3 மென்னு வந்து 5 உமனுக்கு சமம். கரெக்டாக? அப்போ 9 மென்னுனா 15 உமனுக்கு சமம். கரெக்டு தானே? 3 மென்னு, அப்போ 6 மென்னுனா 10, 9 மென்னுனா 15 உமனுக்கு சமம். போட்டுடலாமா? ப்ளஸ் 4 உமன் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ 19 உமன் வந்து எத்தனை நாள் அந்த வேலையை முடித்தாங்க நம்ம என்ன பண்ணுவோம், கண்டுபிடிப்போம். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், 5 உமன் வந்து 57 நாளும் தெரியும். 19 உமன் வந்து எத்தனை நாள் கண்டுபிடிக்கணும்.
அப்போ இன்வெர்ஸ் செயின் ரூல் யூஸ் பண்ணுவோம்ல, மேன் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ மேலே உள்ளதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே என்ன பண்ணிடுங்க, டிவைட் பண்ணுங்கள். 1 19 19 3 19 57. அப்போ 5 × 3 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 15 நாள் கிடைக்கும். ஸோ 15 நாள் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலையை முடிச்சுடுவாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Two pipes can fill a tank separately in 36 minutes and 45 minutes respectively. An outlet pipe fitted in the tank can drain out 40 liters of water per minute. If all the three pipes are opened simultaneously, the tank is filled in 1 hour. Find the capacity of the tank. சரியா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம 36க்கும் 45க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் கெப்பாசிட்டி கிடைக்கும். ஈஸியாக போட்டலாம், நமக்கு 180 லிட்டர் கிடைக்கும். ஸோ 36 × 5 180, 45 × 4 180. இப்போ 180ங்கிறது ஒரு மடங்கு மாதிரி தான். ஸோ 180 மடங்கில் நமக்கு ஆன்சர் வரும். அதே மாதிரி இது 5 மடங்கு வேலை செய்வார், இவர் ஒரு நாளைக்கு 4 மடங்கு வேலை செய்வார். கரெக்டாக? அப்போ டோட்டல் கெப்பாசிட்டி நம்ம பார்க்கும்போது நமக்கு அவுட்லைட் பைப் வந்து ஒரு மினிட்டுக்கு 40 லிட்டர் என்ன பண்ணுதான், வெளியில் ஏற்றுதான். சரியா? அப்போ 1 ஹவருக்கு பாருங்கள், அப்போ 60 மினிட், 1 ஹவருக்கு 40 × 60. ஸோ கிட்டத்தட்ட 2400 லிட்டர் அதை என்ன பண்ணிடும், வெளியில் எடுத்தோம். இப்போ 1 ஹவரில் அந்த டேங்க் ஃபில் ஆகும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால் நம்ம 1 ஹவருக்கான கணக்கு எடுத்திருக்கோம். ஸோ 60 நிமிஷத்தில் 2400 லிட்டர் என்ன பண்ணிடாது, எம்டி பண்ணிடும். சரியா? ஸோ நமக்கு இப்போது 5 நாளாக 9 மடங்கு இருக்குது. ஒரு மினிட்டுக்கு 9 மடங்கு நம்ம ஃபில் ஆகும். அப்போ 60 மினிட்டுக்கு நமக்கு எவ்வளோ ஃபில் ஆகும், 9 × 60 540 மடங்கு ஃபில் ஆகும். இது லிட்டர் வேறு, மடங்கு வேறு. சரியா? நம்ம டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளவு, 180 மடங்கு. சரியா? அப்போது 540 மடங்கு நமக்கு ஃபில் ஆகும். அதே நேரத்தில் 2400 லிட்டர் வந்து என்னாகும், வெளியில் போகும். வெளியில் போனாலும் நமக்கு எவ்வளோ ஃபில் ஆகணும், 180 மடங்கு வந்து நமக்கு என்ன ஆகணும், ஃபில் ஆகணும். சொல்கிற புரியுதுல்ல? ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 540 மடங்கு நமக்கு ஃபில் ஆகும். 2400 லிட்டர் வந்து 1 ஹவரில் வெளியில் போகும். இருந்தால் கூட 1 ஹவரில் நமக்கு 180ங்கிறது மடங்கு வந்து என்ன ஆயிருக்கணும், ஃபில் ஆகிருக்கணும். அதனால தான் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அதை மைனஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 360 எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ 360 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2400 லிட்டர். ஸோ கேன்சல் பண்ணும்போது 9 4 36, 6 4 24, 0 3 9, 2 6, 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும், 20/3 கிடைக்கும். அப்போ ஒரு மடங்குங்கிறது 20/3. கொஸ்டின் கேட்டிருக்காங்க டோட்டல் கெப்பாசிட்டின்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் கெப்பாசிட்டி எத்தனை மடங்கு, 180 மடங்கு. அப்போ 180 × 20/3. அப்போ 1 3 3, 6 3 18, 0. அப்போ 6 × 2 எவ்வளோ இருக்கும், நமக்கு 120. 1200 நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக இந்த கொஸ்டின் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் போட்டுடலாம். சரியா? இந்த ஒரே ஒரு லைன் மட்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படின்னா 540 எக்ஸ் வந்து ஃபில் பண்ணுது, 2400 எம்டி பண்ணுது. இருந்தால் கூட அந்த டோட்டல் கெப்பாசிட்டி 180 இதை வந்து என்ன ஆயிரும், 1 ஹவரில் ஃபில் பண்ணிடும். அதனால தான் நான் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கேன், 1 ஹவரில் நான் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன், சால்வ் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A student multiplied a number by 3/5 instead of 5/3. What is the percentage error in the calculation? அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸ்டூடெண்ட் மல்டிப்ளை ஏ நம்பர் பை 3/5 இன்ஸ்டெட் ஆஃப் 5/3. 5/3க்கு பதிலாக அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, 3/5 என்ன பண்ணிட்டாரு, மல்டிப்ளை பண்ணிட்டார். சரியா? நமக்கு தெரியும், என்ன தெரியும், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். என்ன ஃபார்முலா, டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 100. கரெக்டாக? அப்போ ரெண்டோட டிஃப்ரென்ஸ் நமக்கு எல்லாம் இருக்கும், 5/3 மைனஸ் 3/5. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 25 மைனஸ் 9 டிவைட் பை 15. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளவு, 16 டிவைட் பை 15 இருக்கும். ஒரிஜினல் வேல்யூ எவ்வளவு, 5/3. இன்ட்டு என்ன போட்டுருவோம், 100. அப்போ 16/15 இன்ட்டு 5/3 எப்படி போடுவீங்க, 3/5 இன்ட்டு என்ன போடுவோம், 100. அப்போ 1 5 5, 25 100.
ஒரு 3 3, ஐ 3 15, ஓரஞ்சு 5, 4 5 20, 16 × 4, 10 நாள் 40, 6 நாள் 24. அப்போ எத்தனை சதவீதம்? 64% நமக்கு என்ன இருக்கும், அதோட கால்குலேஷன் எரராக இருக்கும். சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? இந்த ஃபார்முலா நிறைய டைம் படிச்சிருப்போம். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ங்கிறது நம்ம நிறைய டைம் படிச்சிருப்போம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். A milk vendor has 40 liters of solution containing 40% milk. How many liters of pure water must be added to it so that the resulting mixture become a solution containing 25% milk சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போது நமக்கு வந்து 40 லிட்டர் சொல்யூஷனில் 40% மில்க் இருக்குதான். அப்போ 16 வந்து என்ன இருக்கும், 16 லிட்டர் என்ன இருக்கும், மில்க் இருக்கும். 16 லிட்டர் மில்க். அப்போ மீதி இருக்கிற 24 லிட்டர் தான் வந்து என்னது, வாட்டர். சரியா? இந்த வாட்டரை ஆட் பண்ணுறது மூலியமாக, சரியா, இப்போ நம்ம ரேஷியோ என்ன இருக்கும், 16 லிட்டர் 24 லிட்டர் இருக்குமா, இந்த 24 லிட்டர் கூட ஏதோ ஒரு வாட்டரை ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த சொல்யூஷனில் மில்க் வந்து 25% இருக்குமா. அப்போ மில்க் 25%, 25/100 கரெக்டாக. நம்ம ஃப்ராக்ஷனை போட்டாலே 1/4. அப்போ 4ல் 1 பங்கு மில்க் இருக்கும். 1 பங்கு மில்க் இருந்ததுன்னா 3 பங்கு நமக்கு என்னதான் இருக்கும், வாட்டராக இருக்கும். ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா கூட 1 மடங்குங்கிறது 16. அப்போ 3 மடங்குங்கிறது எவ்வளவு, 48 லிட்டர் நமக்கு இருக்கணும். ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது, 24 லிட்டர் இருக்குது. அப்போ எது ஆட் பண்ணால் 48 வரும், இன்னும் ஒரு 24 ஆட் பண்ணால் 48 வரும். அப்போ இந்த 24 தான் ஆட் பண்ண வேண்டியது. அப்போ எவ்வளோ லிட்டர் தண்ணி அவங்க ஆட் பண்ணணும், அதில் 24 லிட்டர் ஆட் பண்ணணும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ அந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சின்ன இது பிரிண்டிங் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x/y. x/y வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 12.13, ஒய்யோட வேல்யூ 13.14, அடுத்தது 14.15. இந்த மாதிரி கொஸ்டினை பார்க்கும்போது வித்தியாசம் எவ்வளோ, 1.01. அதே மாதிரி இதுக்குள்ளே நமக்கு வித்தியாசம் எவ்வளோ இருக்குது, 1.01. இந்த மாதிரி காமன் வித்தியாசம் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா, 1/ ஸ்டார்டிங் டேர்ம் மைனஸ் 1/ எண்டிங் டேர்ம். சரியா? அப்போது இதில் ஸ்டார்டிங் டேர்ம் எவ்வளவு, 12. சரியா? எண்டிங் டேர்ம் எவ்வளவு, 24. இதில் ஸ்டார்டிங் டேர்ம் எவ்வளவு 36, எண்டிங் டேர்ம் எவ்வளவு 72. சரியா? அப்போது இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா வந்து என்னது, 1/, டிஃப்ரென்ஸ் இன்ட்டு 1/, ஸ்டார்டிங் டேர்ம் மைனஸ் 1/, எண்டிங் டேர்ம். முன்னாடியே படித்தோம் இதே மாதிரி கொஸ்டினில். அப்போ எக்ஸோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா 1/ டிஃப்ரென்ஸ் ஒன்று தான், அதனால் போட வேணாம். 1/ ஸ்டார்டிங் டேர்ம் வந்து 12, எண்டிங் டேர்ம் வந்து 24. ஒய்யோட வேல்யூ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் டேர்ம் வந்து 36, எண்டிங் டேர்ம் வந்து 72. அப்போது இதுக்கு எல்சிஎம் நான் 24 எடுத்துருவேன். அப்போ 12 × 2 24, அப்போ 2 - 1 கிடைக்கும். அதே மாதிரி இதுக்கு எல்சிஎம் 72 நான் எடுத்துருவேன். 36 × 2 72, அப்போ 2 - 1. அப்போ 2 என்ன பண்ணலாம், கட் பண்ணிடலாம். கரெக்டாக? அப்போ 1/24 இன்ட்டு இது நமக்கு தலையில் போடும்போது 72/1 மாறிடும். இப்போ ஒரு 24 24, 3 24 72. அப்போ நமக்கான ஆன்சர் வந்து என்ன இருக்கும், 3 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துலாமா. When 20% of a number is added to another number, the second number increases by 50%. What is the ratio between the first and the second number சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ ஒரு ஃபஸ்ட்டு நம்பரை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன், ரெண்டாவது நம்பரை ஒய்னு வச்சுக்கிறேன். சரியா? அப்போது 20% ஆஃப் ஏ நம்பர், அப்போ 1/5 ஃப்ராக்ஷன் எடுத்திருக்கேன். 20% ஆஃப் ஏ நம்பர் இஸ் ஆடட் டு அனதர் நம்பர் ஒய் is equal to the second number increases by 50%. அப்போ செகண்ட் நம்பர் ஒய்யாக இருந்துச்சுன்னா அது கூட இன்னொரு 50%, 1/2 வந்து நமக்கு என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ எக்ஸ் டேம் ஒய் டேம்னு தனித்தனியாக போடுங்க. அப்போது 1/5x is equal to y + 1/2y மைனஸ் ஒய். அப்போ ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கட் ஆயிரும். அப்போது நமக்கு என்ன இருக்கும், x/5 is equal to y/2. சரியா?
நமக்கு தேவை எக்ஸும் ஒய் தானே தேவை. அப்போ எக்ஸ் பை ஒய் இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் ரொம்ப டிவிஷனாக மாறிடும். இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் இங்கே வரும்போது டிவிஷன் வரும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். அப்போ நமக்கு என்ன இருக்கும் 5/2 இருக்கும். ஸோ எக்ஸ் பை ஒய் 5/2னா ரேஷியோ வந்து என்னது 5:2. சரியா, ஈஸியாகவே இந்த கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கலாம் போட்டிருக்கலாம். சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். In a class 150 students, 70 students passed in mathematics, 60 students passed in chemistry and 20 students passed in both the subjects. சரியா. Then the number of students that failed in both the subjects சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து வென் டயக்ராம் போடுவோம் கரெக்டாக. ஸோ இது வந்து நம்ம மேக்ஸ்னு எடுத்துக்கலாம், இது வந்து கெமிஸ்ட்ரின்னு எடுத்துக்கலாம். இது வந்து மேக்ஸு, இது வந்து என்னது கெமிஸ்ட்ரி. ஸோ 70 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ், அதே மாதிரி 60 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் கெமிஸ்ட்ரி, 20 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் போத் சப்ஜெக்ட்ஸ். அப்போ இந்த போத்து நம்ம வரும்போது என்ன பண்ணுவோம், இதுலேருந்து கழிப்போம், 70லேருந்து 20 கழிப்போம். ஸோ 50 மட்டும்தான் மேக்ஸில் பாஸ் பண்ணுவாங்க. சரியா. அப்போ 60லேருந்து 20 கழிப்போம், அப்போ 40 மட்டும்தான் கெமிஸ்ட்ரி பாஸ் பண்ணுவாங்க. அப்போ மொத்தம் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க, 50 20 70 40 110 பேர் டோட்டலாக என்ன பண்ணியிருப்பாங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மகிட்ட மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 150 பேர் இருப்பாங்க. அப்போ 150லேருந்து 110 கழிச்சோம்னா நமக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க, 40 பேர். ஸோ 40 பேர் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபெயில் ஆகிருப்பாங்க. புரியுதா. டோட்டலில் இருந்து 110 பேர் பாஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அப்போ ஃபெயில் ஆனது எத்தனை பேர் இருப்பாங்க, 40 பேர் இருப்பாங்க. சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Raju and Sohan started a car race from the same point in the same direction and on the same circular track. சரியா. ஸோ சேம் டைரெக்ஷனாலே நம்ம வந்து ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம். கரெக்டு தானே. ஓகே. at the speed of 72 km/h 90 km/h ரெஸ்பெக்டிவ்லி ஆஃப்டர் ஹவு மச் டைம் கேட்குறாங்க. சரியா. ஸோ டைம் அப்படின்னாலே டிஸ்டன்ஸ் இதோட பை ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸ் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1725 மீட்டர். ஸ்பீடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டுமே சேம் டைரெக்ஷனாக இருக்கிறதுனால நம்ம ஸ்பீடை கழிச்சிடுவோம். இப்போ 90லேருந்து 72 கழிச்சோம் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும், 18 km/h கிடைக்கும். ஆனால் இங்கே மீட்டரில் இருக்கா, அப்போ இதுதான் மாற்றணும், இதை மீட்டர் பெர் செகண்டாக நம்ம என்ன பண்ணணும் மாற்றணும். அப்போ 18 இன்ட்டு என்ன போடுவீங்க, 5/18ன்னு போடுவோம். அப்போ ரெண்டும் கட் பண்ணியாச்சு, நமக்கு என்ன கிடைக்கும் 5 மீட்டர் பெர் செகண்ட் கிடைக்கும். சரியா. அப்போது கீழே என்ன போட்டால் போதும், 5 போட்டால் போதும். கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 3 5 15 22, 4 20, 5 25. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்போனா 345 செகண்ட் கிடச்சிடும். சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ a train leaves station A at 8 AM and reaches station B at 12 noon. A car leaves station B at 8:30 AM and reaches station A at the same time. As the train reaches station B, at what time do they meet சொல்லி கேட்டிருக்காங்க. இதே பேட்டர்ன் கொஸ்டின் நம்ம ப்ரீவியஸில் என்ன பண்ணியிருக்கோம், சால்வ் பண்ணியிருக்கோம். சரியா. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கும்போது நம்ம ஸ்பீடோட ரேஷியோ எடுத்து என்ன பண்ணணும், ஆன்சர் எடுக்கணும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த கொஸ்டினை கண்டிப்பாக சரியா சால்வ் பண்ணி இதற்கான ஆன்சரை நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர், ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு யார் ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களோட கமெண்ட் நான் என்ன பண்ணுவேன், பின் பண்ணி வைப்பேன். சரியா. ஸோ பாருங்கள். இஃப் த கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF ஆஃப் 2 numbers is 12 and the ratio is 13:15, then find the least common multiple of those number அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்டாக. ஸோ HCF வந்து 12, ரேஷியோ வந்து 13:15 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ரேஷியோ நம்ம 13:15 சொல்லும்போது இதை நம்பராக எடுத்தீங்க அப்படின்னா 13x 15x நம்ம எடுப்போம். கரெக்டாக. எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன் இந்த HCF வேல்யூ வந்து ரெண்டுக்குமே பொதுவாக தான் இருக்கும். அப்போ இது ரெண்டுக்குமே பொதுவாக இருக்குது இந்த எக்ஸு தானே. அப்போ நமக்கு என்ன இருக்கும், அது 13 × 12 அடுத்தது 15 × 12 இருக்கும். இதுதான் இந்த ரெண்டு நம்பர் நமக்கு கிடச்சிரும். சரியா. அப்போ 13 × 12 அப்படின்னா அதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 156. 15 × 12 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 180. அப்போ ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சாச்சு, ஒரு எல்சிஎம் நமக்கு கண்டுபிடிக்கணும். சரியா. ஃபார்முலா இருக்குல்ல, 2 ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers ஈக்குவல் டு எல்சிஎம் × HCF. அப்போ ரெண்டு நம்பர் என்னடா, 156 × 180. ஸோ எல்சிஎம் நமக்கு என்னன்னு தெரியாது, HCF 12.
கேன்சல் பண்ணிங்கன்னா 1 12 2 5 12 60. அப்புறம் 156 இன்ட்டு 15. ஸோ 156ஐயும் 15 மல்டிப்ளை பண்ணிடுங்க. 5000 30க்கு 0 மீதம் 3, 5 25 3 28க்கு 8 மீதம் 2, 1 5 2 7, 156 ஆட் பண்ணால் போதும். 0 8 6 14க்கு 4 மீதம் 1, 8 5 13க்கு 3 மீதம் 1, 2340. சரியா? ஸோ நமக்கான ஆன்சர் எவ்வளோ இருக்கும்? 2340 இருக்கும். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், ஸோ இந்த லாஸ்ட் டைமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காமல் இருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு படிக்கிறதை நிப்பாட்டாதீங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் உங்களுக்கு தேவைன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனால மட்டும்தான் நம்ம வந்து இந்த டூ ஆர் டை பேட்சே நம்ம போட்டோம். சரியா? ஸோ இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் இதை போட்டிருக்கவே மாட்டோம். டூ ஆர் டை பேட்சுங்கிறத நம்ம கண்டிப்பாக போட்டிருக்க மாட்டோம் ஆன்லைனில். சரியா? நம்ம ஒரு ஆஃப்லைனில் நம்ம நல்லா பண்ணிகிட்ருக்கனால இந்த ஆன்லைனில் நம்ம வந்திருக்கவே மாட்டோம். ஸோ யாருக்காவது தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 199ல் ஒரு ப்ராப்பரான ஒரு 15 டேஸ் ரிவிஷன் பிளான் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்ப்ளிட் டெஸ்ட்டு எழுதுவீங்க, மார்க் டெஸ்ட்டு எழுதுவீங்க. கண்டிப்பாக உங்கள் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகுதுக்கு இந்த பேட்ச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா இந்த நம்பரில் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.